இதோட அதிமுக கடைசி தேர்தல் தான். விஜய் அதுக்கு வந்து காரணமாக வந்துட்டார். அவ்வளோதான். கருப்பு சிவப்பு வெள்ளை கட்டிரிக்கல, ஏடிஎம்கே வேட்டி கட்டிக்கல, நீ ஊராமே அப்படியே காய விட கட்ட தயாராகிக்க. எல்லா தொண்டரும் பார்த்துக்க, எல்லா தொண்டரும் பார்த்துக்க. 1 கோடி தொண்டை இருந்தாலும் சரி, 1.5 கோடி தொண்டை இருந்தாலும் சரி, எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் எல்லாருமே இப்போ வீட்டில் ஒரு காவி துண்டை காவி துணியை வேட்டியை வாங்கி வச்சுக்க. ஆட்டோமேட்டிக்காக பாரதிய ஜனதாவை மாறப்போகுது. அப்போ இதோட ரெட்டரையும் முடிஞ்சு, அந்த கட்சியும் முடிஞ்சு. விஜய் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி போயிடுவார், கட்சியிலே சேர்ந்துருவார். விஜய் பாரதிய ஜனதாவில் கட்சியை இணைச்சிட்டாரு அப்படின்னா பாரதிய ஜனதா ஆட்சி தமிழ்நாட்டில் மலருது. இது வணக்கம், நம்ம தலைவர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இணைய போகிறதே இல்லை, என்னுடைய கொள்கை எதிரியே பாரதிய ஜனதாதேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தார் விஜய். ஒவ்வொரு மேடையாக பேசிக்கிட்டே வந்தார். 3 வருஷம் ஆச்சு, இப்போ 2 வருஷம் ஆச்சுனாலும் அவர் ஒரு மேடையில் பாரதிய ஜனதா பற்றி குறை பேசிக்கிட்டே வருவார். திமுகவும் அது 2 தான் அப்புறப்படுத்தக்கூடிய சக்திகள் அப்படிம்பார். போக போக அவருடைய பேச்சு திமுகவை மட்டுமே வைக்க ஆரம்பித்தார், பாரதிய ஜனதாவை விட்டுட்டார். பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி இந்தியாவை ஆளுது அப்படிங்கிற கட்டத்துக்கே அவர் அந்த சைடுக்குள்ளேயே வரமாட்டேன்ட்டார். அப்போ அதிலிருந்தே தெரியுது உள்ள அவர் பேச்சுவார்த்தைக்குள்ளே இறங்கிட்டாரு அப்படிங்கிறது மாதிரி அவர் தெரியுது. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கூப்பிட்றேன் அல்லது இவர் போகிறாரு அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். இவர் பாரதிய ஜனதாவை வையவே இல்லை சுத்தமாக. இல்லைன்னா காங்கிரஸோட கூட்டணியும் வச்சுருக்கலாம். அவர் ஏன் காங்கிரஸோட கூட்டணி வைக்கல? அப்போ பாரதிய ஜனதாவுக்கே இது வந்து எவ்வளோ சிக்கலான கட்டத்தில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கிற உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கே நீங்களே தெரியுது. காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி அமைக்கல. காரணம் என்ன? முன்னாடி ராகுல் காந்தி நீங்கள் தானே ரொம்ப நெருக்கம். என்ன காரணம்? ஏன் அப்படின்னா பல சிக்கல் இதில் இருக்குது. ராகுல் காந்தியை வாய்த்ததே சொன்னீங்க, நேரடியாக கூப்பிடவே இல்லை. நீங்கள் உள்ளே கூப்பிட்டுருந்தா ராகுல் காந்தி ஈஸியாக அவங்களோட கூட்டணி வச்சுருப்பாங்க. ஆனால் சும்மானாச்சும் இங்கே சண்டை ஒழிக்கிறாப்புல காங்கிரஸ்காரங்க சண்டை ஒழிக்கிட்டு உங்களை பேரை வச்சுக்கிட்டு எதுவும் பேசுகிறதும் இல்லை, நீங்கள் ஓப்பனாகவும் பேசுகிறதும் இல்லை. களத்துக்கு வரணும். நீங்கள் என்ன நினைக்கிற? சினிமா பாணியிலேயே என்னை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க நாடை. இல்லை ரசிகரை இப்போ என்றைக்கா ஒரு நாள் பேசணும், என்றைக்கா ஒரு நாள் முகத்தை காட்டணும், பேசினா சுருக்கமாக பேசணும். அப்போ நம்ம பேச்சுக்கு வரவேற்பு இருக்கும். நம்மளை சுற்றியே அரசியலும் அரசாங்கமும் இருக்கணும். தமிழக மக்கள் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பு கணக்கு போடுறீங்க. அப்படி கிடையாது. அரசியல் வந்து பெருசு. தினம் மக்களுக்கு 1008 பிரச்சனைகள் வந்த மணிமா இருக்கும். அதுக்கு களத்தில் இறங்கி நிற்கணும், போராடணும். நீங்கள் வந்து சினிமா பாணியில் யாரை சொல்லிக் கொடுத்தாங்கிறதுக்காக என்றைக்கா ஒரு நாள் அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அரசியல் மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறதுக்காக நம்ம அந்த 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 சூடோடையே நம்ம வந்து இறங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வெளியே காட்டணும், தலையை காட்டணும், அப்படி உள்ளே இழுத்துக்கிறணும், சரி போகணும் வரணும். அப்படி நமக்கு உண்டான மரியாதை மவுசு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒன்று யாரோடையும் யாரை கூட்டணி வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்கலை அப்படின்ட்டீங்க. சுருக்கமாக நான் வஞ்சிக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் யாரோடையுமே கூட்டணியே வைக்கலைன்ட்டீங்க. நேற்று கூட என்ன பேசுகிறீங்க? நான் யாரோடையுமே பேசலை அப்படின்ட்டீங்க. இனிமேல் பேச மாட்டீங்களாங்கிற அதுக்கு விளக்கமும் கிடையாது. என்ன காரணம்? இனிமேல் யார் கூட்டணியே கிடையாது, நான் தனிச்சு தான் போட்டிட்டேன். அந்த வார்த்தை இருந்துச்சு அவங்ககிட்ட? அந்த வார்த்தை இல்லை. விஜய்கிட்ட கட்சிகிட்ட இருந்து அந்த வார்த்தையே இல்லை. விஜய்கிட்டே இல்லை, அந்த கட்சிகிட்டே இல்லை. நாங்கள் தனிச்சே நிற்போம். யாரோடைய ராமதாஸோடையோ சசிகலாவோடையோ பிஜேபியோடையோ அதிமுகவோடையோ நாங்கள் கூட்டணியே கிடையாது. இனிமேல் வைக்க போகிறது இல்லைன்னு தாவாக்கா சொன்னீங்களா? இதுவே சொல்ல. ஆனால் இப்போ பேசக்கூடிய பேச்சு என்ன இருக்குது? யாரும் கூட்டணி வைக்கல. சுருக்கமாக அதையும் விற்க வச்சு தான் பேசுகிறது. எதையுமே புஷ்டாப்பாக வைக்கிறதே இல்லை. எதையுமே இது அரசியல் சாணக்கியத்தனம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது தப்பு. நாட்டு மக்களுக்கு எதாக இருந்தால் வெளிப்படையாக நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் டம்மியாகி போவீங்க. அதை பார்த்துங்க. முன்னாடி அப்புறம் இப்போ தெரியாது. நீங்கள் களத்தில் கூட்டணி வச்சு இறங்கும் போதே தெரியும். கிளிகளின்னு எல்லாரும் கேள்வி கேட்பேன் அவங்கள. இப்போ தெரியாது. களத்தில் இறங்கி யாரோடய ஒரு பிஜேபியோட கூட்டணி வச்சு களத்தில் இறங்கும்போது ஏப்பா மதவாத கட்சின்னா அந்த இது என்ன இந்த இது என்ன இப்போ எப்படியா கூட்டணி போனேன் அப்படின்னு அப்போ இருந்தே கேள்வியெல்லாம் வரும். அதில் வாக்கு கூடலாம் குறையெல்லாம் கொஞ்சம் சரிவழி இருக்கத்தையும் செய்யும். இதுக்கடியில் எங்கள் ஊரில் சோமப்பட்டர்னு ஒரு பெரிய ஐயர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஜாதகத்தில் பெரிய புலி. வயசு 75-70 இருக்கும். கல்யாணம் பண்ணால் அவர் இப்போத்தே அறிஞ்சார். 14-15 இறந்தார் அவர். அவற்றை விஜயகாந்த் அக்கா எப்போவுமே ஜாதகம் பார்க்க வருவாங்க. விஜயகாந்த் அக்கா டாக்டர்னு நான் நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. ஆனால் டாக்டராகத்தான் இருக்கணும். அவங்க தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. சிவகாசி நாடார்லேருந்து எல்லாருமே, வெடி கம்பெனிலேருந்து எல்லாருமே ஜாதகம் பார்க்கக்கூடிய இவர்கிட்ட வந்து பார்ப்பாங்க. அப்போயே 5000 வாங்குவார், 4000 வாங்குவார். அவரை தேடி வருவாங்க. அத்தனை கார் நிற்கும். எங்கள் சிவங்கோயில் வீதியிலாம் அத்தனை கார் நிற்கும் சோமப்பட்டரை பார்க்குறது. ஏன்னா அப்படி ஜாதகம் பார்ப்பார். அவர் டிகிரி கணக்கு போட்டு அப்படி பார்ப்பார். அப்படி கண்டும்போது விஜயகாந்துங்க அக்கா குறைந்தபட்சம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க வந்துடும் ஜாதகம். அவங்க பார்க்க வரும்போது விஜயகாந்தை பற்றி ஒரு கருத்து சொன்னார். 10 வருஷத்தே இவருடைய அரசியல் வாழ்க்கை. 10 வருஷத்துக்குள்ள இவர் எவ்வளோ உயரம் போகிறாரோ அதே கடைசி. அப்புறம் அரசியலும் கிடையாது, இவரும் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி 10 வருஷத்தில் கடைசியில் பார்த்தா அவர் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அதோடு அவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அவர் கட்சியும் இல்லை, அவரும் இல்லாமையே போயிட்டார். கடைசியில் 10 வருஷம்தான். அது மாதிரி விஜய்க்கு என்ன ஒரு குறிப்பிட்ட உங்கள் சாதகத்தில் நம்ம சொல்லியிருக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே நீ ஆனாத்தேன், அப்புறம் ஆகவே முடியாது, நம்ம டைம் போடுறது. எதுக்கு காரணம்? என்ன காரணம்? இவ்வளவு டிமாண்ட் கொண்டு பேசுறதுக்கு என்ன காரணம்? நீ எப்படி இருந்தாலும் ஆயிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆசை பாசந்தேன் மனுஷனுக்கு இல்லை. எனக்கும் ஆசை இருக்கும், உங்களுக்கும் ஆசை இருக்கும். ரோட்டில் ஓரவனுக்கு ஆசை, முதலமைச்சராக வரவனுக்கு எவனுக்கு ஆசை இருக்காது? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கத்தையும் செய்யும்.
ஆனால் அது வெளிப்படையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது வந்து ரொம்ப ரகசியமாகவும் பெரிய தப்பு நடக்கிற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க உலகத்தில். அதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் வெளிப்படையாக பேசணும். நான் ஒரு கட்டத்தில் சொன்னேன், ஒரு கட்டத்தில் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னைக்கு பிடிக்கல. நான் நேரடியாக இறங்கிய காலத்தில் என்னால் பண்ண முடியாது. அதனால நான் கூட்டணி வைக்கிறேன். ஏன்னா திமுக கூட்டணி எனக்கு வலுவாக இருக்குது. எதையா ரெண்டு பொய்யை சொல்லிட்டு எதுவாக செய்யலாம். ஆனால் உங்களுடைய பதில் வந்து இன்னமும் குழப்படியாகவே இன்னும் போய்கிட்டே இருக்கு. அரசியலை வேறு மாதிரி நீங்கள் கொண்டு திசை திருப்ப பார்க்குறீங்க. நீங்கள் ஓப்பனாக பேசணும். இன்றைக்கி கூட என்ன பேசியிருக்கீங்க, நாங்கள் அப்படி இப்படி சொல்லிட்டு எதேதோ பேசிக்கிட்டே வரீங்க. இது வந்து அரசியல் தப்பு. என்றைக்கு இருந்தாலும் தெரிஞ்சுவோம். நீங்கள் போடக்கூடிய வேலை என்றைக்கு தான் தெரியும். இப்போ உங்களோட எடப்பாடி பழனிசாமி பேசவே கூடாதுங்கிறாராம் அமித்ஷாட்ட. விஜயோட பேசிடாதீங்க, வேணா நிப்பாட்டுங்க, அவர் எப்பவுமே சரியாக வர மாட்டேங்க. ஏன் முதலமைச்சர் பங்குக்கு வர்றானா விஜய், அவர் எடப்பாடி பழனிசாமி. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆளை இப்போ டேரெக்டாக நம்ம அந்த நாட்டை ஆள முடியாது. இன்னும் 1000 வருஷம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதாவுக்கு டேரெக்டாக ஓட்டு போட்டு தாமரில் ஊட்டி போட்டு எவனா முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக சொல்லுங்க வாக்கல, ஒத்த பக்கம் மீச்சு எடுத்துக்கிறேன் எவனாவது பார்க்க சொல்லுங்க வாக்கல, எவனா ஆக முடியாது, நடக்காது. ஏன்னா ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்கான் பாரதிய ஜனதாவில். அப்போ பார்க்குறேன் டேரெக்டாக முடியாது, அன்டைரக்டாக நம்ம உள்ளே வர முடியும். அப்போ என்ன செய்கிறேன்னா க்ளீனாக பாரு, இதுக்கு யார் துருப்புச்சிட்டு யார் விஜய் தான். நீங்கள் எத்தனை சீட்டு பிடிச்சாலும் சரிதையா, நான் சொல்கிறேன் விஜய், நீ ஒரு மல்லு கட்டிட்டு கிடக்காதீங்களோட போய்கிட்டு எத்தனை சீட்டு பிடிச்சாலும் சரிதான். பாரதிய ஜனதா மட்டும் கையில் பிடிச்சிக்க, அவன் ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வச்சுட்டு உங்கள் கையில் முதலமைச்சராக கொடுத்துட்டு நீயும் பாரதிய ஜனதா ஆயிடலாம். இதுவே முடிவு. அவங்க பேச்சு அது உங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டே கிடக்கிறதுக்கு, உங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டே கிடக்கிறதுக்கு என்ன, அதிமுக ஆண்டா என்ன திமுக ஆண்டான்னு அவனுக்கு என்ன, அவன் ஆளணும். அவனுடைய நோக்கம் அதேன், அவனுடைய கொள்கை அதேன். அதை பார்த்துங்க. திமுக ஆண்டா என்ன, அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆண்டா என்ன, அவருக்கு என்ன, இதுக்கு இவ்வளோ அழிவழக்கு பண்ணிக்கிட்டீங்க. அந்த அதிமுக உங்களை கட்சிக்குள்ளே பூந்து சசிகலா உள்ளே ஓட்டு உங்களை ஆக்கி தினகரனை டம்மி ஆக்கி இவ்வளவு பிரச்சனையை சமாளிச்சுக்கிறா எதுக்கப்பா? அறுக்க போட அறுக்கு கொஞ்சம் பாலிசத்தாப்பா வச்சுருப்பாங்க. அதே கதையாத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பெருசு இல்லை, அவருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் வெளியே பேசவே முடியாது அவரால். போயாண்டுவேன், ஒரே பேச்சுட்டேன். இப்போ என்னை முதலமைச்சர் அறிவிங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறார். இல்லை, அவரை ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சர்னு சொல்லிட்டோம், அவங்களுக்கு 1 கோடி ஓட்டு 2 கோடி ஓட்டு இருக்கும், உங்களை திடீர்னு முதலமைச்சரானா அந்த கட்சிக்காரன் ஓட்டு போட மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி அவர் வருத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சாவாந்தரமாக விஜயும் பாரிசனா பேசிகிட்டே இருக்காங்க. எப்படி பேசினாலும் சரிதான். நீங்கள் 70 சீட்டு பிடிக்கலாம், 80 சீட்டு பிடிக்கலாம், அது வேற, பிரிச்சுக்கலாம், 2 பேரும் பிரிச்சுக்கலாம். இப்போயே எடப்பாடி பழனிசாமியை 118 கிலோ சீட்டே இப்போ குறைக்கிறாங்க. 112 கிலோ குறைச்சா என்ன ஆகும்? ஒரு 70 60 ஜெயிக்கலாம். அப்புறம் விஜய் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியுமா? சரி, பாரதிய இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியுமா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியில் உங்களை நம்பி யார் வந்தது? ஒரு ஆள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட கூட்டணின்னு சொல்லி உங்களோட யார் வந்தவன் யார்? யாருமே வரல. எல்லாமே பாரதிய ஜனதாவுடைய கைப்பாவது உள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அதை பார்த்துங்க. இல்லை, பாட்டாளி மக்கள் நீங்களா கூட்டிகிட்டு வந்தீங்க? தினகரன் யார் கூட்டிகிட்டு வந்தது? நீங்களா கூட்டிகிட்டு வந்தீங்க? எல்லாமே அவன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டெல்லியிலேருந்து அவன் தான் பேசி கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன் தான் அத்தனை ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் ஆயிரக்கணக்கான கோடி அவன் தான் கொடுக்குறேன் பணத்தை எல்லாத்துக்குமே. 400 கோடி 500 கோடி எல்லாத்துக்கும் அவன் தான் பணம் வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். விஜய்க்கு என்ன, விஜயோட அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பேசக்கூடாது. ஆனால் விடுறாப்புல இல்லை. உனக்கு என்ன, நீ இடத்த காலின்னு போ அப்படின்ட்டாங்க. ஒரே பேச்சு சொல்லிட்டாங்க. இப்போ நாளடைவில் இழுபறியான நிலைமை வரும்போது நீங்கள் போங்கம்பாங்க முதலமைச்சர் விட்டு. 2 மாதம் தான். எடப்பாடிக்கு என்ன சாதம் வேணாலும் பார்த்துக்கணும், என்ன குறி வேணாலும் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது. எடப்பாடி முதலமைச்சர் சீட்டில் ஆட்சிக்கு வந்தால் சொல்கிறேன், ஆட்சிக்கு வந்தால் இருக்கக்கூடிய மாதம் 2 மாதம் தான். எழுதி வச்சுக்கோங்க, உங்களால் இருக்கவே முடியாது. பரிவட்டு நீங்களே எழுதி கொடுத்துட்டு பேசாமல் போய் காய்கறி கட்டிட்டு வெளியேறிங்க. என்ன காரணம்? அவங்க டார்கெட் பண்ணி ஏற்கனவே வச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதே இந்த திட்டமெல்லாம் இப்போ நடக்குது. அதுக்கு அவங்க யோகாவாக திட்டம் போட நடக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அப்போ வச்சு கையை தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி வேணாம், அவர் சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, ஊழல் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, பெரிய பிரச்சனையாக கிளப்புவாங்க. இவங்கள எல்லாமே கிளப்பிட்டு முடித்த உடனே கையை தூக்கும்பாங்க. கையை தூக்குனா எடப்பாடி பக்கம் அதிமுக எம்எல்ஏ தூக்க மாட்டாங்க, கையை தூக்க மாட்டேன். எல்லாரும் கம்முனியாக உட்காந்துக்கிட்டு ஊமை பிள்ளையார் மாதிரி. என்னடான்னு கேட்டாக்க எல்லாருமே காவி உடைய கட்டிக்கிட்டு பாரேசன் தான் கூப்பேன். எல்லா எம்எல்ஏவும் பார்த்துங்க, சுண்டி கூப்பிட்டு நடக்கலையான்னு பார்த்துங்க. ஒரு எம்எல்ஏ எடப்பாடி பண்ணி போக மாட்டார். இப்போ வேணா நீங்கள் சொல்லலாம் ரெட்டலேண்டி ஜெயிச்சுன்னு, ஆனால் ஜெயிச்சு முடிஞ்சவொடனே நீங்கள் பாரேசன் தான். என் கணக்கு மணிக்கு பாரேசன் தான். அவ்வளோ. இதோட அதிமுக கடைசி தேர்தல் இருந்தேன். விஜய் அதுக்கு வந்து காரணமாக வந்துட்டார். அவ்வளோதான். வேறு தேடிக்கிட்டே இருந்தேன். அதாவது பாலிசான முகம், எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பாலிசான முகம் தேடிக்கிட்டே இருந்தேன். பாரதிய ஜனதாக்காரன் ரஜினியை குழப்பினாங்க, ரஜினி ஓடியோ போயிட்டார். இப்போ விஜய் வந்து மாட்டிக்கிட்டாப்புல. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாரதிய ஜனதாவில் இணைஞ்சிருங்க, அதில் இணைச்சிருவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்த்துருவாங்க, பாரதிய ஜனதா ஆக்கிடுவாங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆட்சியும் கொண்டு வந்துடுவாங்க. அதை பற்றி பார்த்து எனக்கு திட்டமே அதுதான். வேறு எந்த திட்டமே சுற்றி வளைச்செல்லாம் பேசியிருக்கிற வேலையே கிடையாது. அதிமுக கடைசி தேர்தல், எடப்பாடிக்கு கடைசி தேர்தல். கருப்பு சிவப்பு வெள்ளை கட்டிரிக்கல, ஏடிஎம்கே வேட்டி கட்டிக்கல, நீ ஊராமே அப்படியே காய் விட கட்ட தயாராகிக்க. எல்லா தொண்டரும் பார்த்துக்க, எல்லா தொண்டரும் பார்த்துக்க. 1 கோடி தொண்டை இருந்தாலும் சரி, 1.5 கோடி தொண்டை இருந்தாலும் சரி, எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் எல்லாருமே இப்போ வீட்டில் ஒரு காவி துண்டை காவி துணியை வேட்டியை வாங்கி வச்சுக்க. ஆட்டோமேட்டிக்காக பாரதிய ஜனதாவை மாறப்போகுது. அப்போ இதோட ரெட்டையும் முடிஞ்சு, அந்த கட்சியும் முடிஞ்சு. விஜய் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி போயிடுவார், கட்சியிலே சேர்ந்துருவார். கட்சியில் சேர்ந்தால் மட்டும்தான் அவருக்கு முதலமைச்சர். நல்லா பார்த்துக்குங்க.
கட்சியில் சேரலன்னா அவருக்கு முதலமைச்சர் கிடையாது. அவன் யாரோ ஆண்டு போனது தலை காட்டு போயிடுவாங்க. விஜய் பாரதிய ஜனதாவில் கட்சியை இணைச்சிட்டாரு அப்படின்னா பாரதிய ஜனதா ஆட்சி தமிழ்நாட்டில் மலருது. இதுவே அவங்களுடைய திட்டமே.